இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி 7 நகராட்சிகள் 14 பேரூராட்சிகள் 13 ஒன்றியங்களில் இருக்கிற ஊராட்சி ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள், பேரூராட்சி ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், இதில் வேலை செய்கிற அவுட் சோர்சிங் ஒப்பந்த பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் எல்லாம் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பு போராட்டம் ஏன்னா நீதிமன்றம் சொன்னபடி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். இந்த நீதிமன்றம் எதை அடிப்படையில் வச்சு சொல்லுச்சுன்னா, தமிழ்நாடு அரசு இந்த உள்ளாட்சிகளில் வேலை செய்கிற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சியில் வேலை செய்கிற தினக்கூலி ஒப்பந்த அவுட் சோர்சிங் பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஊதியம் இவ்வளவுன்னு சொல்லி போட்ட சட்டம், குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 2D62. இந்த அரசாணையின்படி கொடுக்காம இருக்கிறத கண்டிச்சு தான் இந்த போராட்டம். CITU இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம். இந்த அரசாணை இப்படி கொடுங்க. இன்றைக்கு வழக்கு தொடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 20 மாதங்களாகிறது. 20 மாதங்களாகியும் இன்னும் அந்த உத்தரவை நகர்ப்புற உள்ளாட்சித்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் அமுல்படுத்தாமல் இருக்கிறது சரியான கேட்கிறோம். ஒரு நீதிமன்ற உத்தரவு இந்த கடைநிலை ஊழியர் கிராமங்களையும் நகரங்கள்லையும் குப்பைகளை, சாக்கடைகளை அன்றாடம் அள்ளி நகரத்தினுடைய கிராமத்தினுடைய சுகாதாரத்தை காப்பாற்றுவாங்க. ஒரு தூய்மை காவலர் கிராமப்புறத்தில் வேலை செய்யறவங்களுக்கு வெறும் 5000 சம்பளம். நீதிமன்ற உத்தரவுப்படி அவங்களுக்கு 12,780. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் 7,750 அவங்களுக்கு இல்லை. பேரூராட்சியில் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் ஊதியம் 655. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை, 562 தான் கிடைக்கிறது. நகராட்சியில் 744 ரூபாய் அந்த உத்தரவுப்படி கொடுக்கணும். ஆனால் 400, 440 ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அவர்களிடம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்கலைன்னா இது சரியான கேட்கணும். மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு 878 ரூபாய் தூய்மை பணியாளருக்கு கொடுக்கணும், குடிநீர் பணியாளருக்கு 921 கொடுக்கணும், டிரைவர்களுக்கும் டிபிசி ஊழியருக்கும் அதே மாதிரி கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம்னா 400, 350. அவுட் சோர்சிங் ஒப்பந்தம்னு சொல்லி வெறும் 400, 300 கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் வரைக்கும் பிடித்தம் செய்து அல்லது கொடுக்காமல் ஏமாற்றினால் இது சரியா என்ற கேள்விதான் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் மிக முக்கிய நோக்கம். இந்த ஊழியர்களுக்கு, இந்த தூய்மை பணியாளருக்கு சட்டம் என்பது இல்லையா? சட்டப்படி கொடுக்கணும்னு சொல்ற நீதிமன்ற உத்தரவு இல்லையா? இந்த கேள்வியோட தான் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அரசு உரிய பதில் கொடுத்து இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி கொடுக்கலைனா தொடர்ந்து எங்கள் போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்.